என்னம்மா பண்ணுறீங்க? நெல்லிக்காயை கழுவி வச்சிருக்கிறேன். இதை வந்து நெய் ஊற்றி வணக்கலாம். நெய் ஊற்றி வணக்கணுமா? ஆமாம், வணக்கி அப்புறம் சர்க்கரை போடணும். சரி சரி, செய்யுங்க. ஸ்வீட் செய்ய போகிறீங்க. சின்ன நெல்லிக்காயில் ஸ்வீட் செய்கிறீங்க. சரி, ஓகே. இங்கே பாரு, ரொம்ப நாள் ஆச்சேம்மா நெல்லிக்காய் அந்த மாதிரி பார்த்து. முதல்ல நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க. இது நல்லது. குட்டி நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் அது, இதுக்கு பேர். சூப்பர். இன்றைக்கி இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்கு நெய் ஊற்றணுமா? நான் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன், நீங்களே செய்கிறீங்க. சரி, ஓகே, செய்யுங்க. நீ எப்படி செய்வேன்? நான் சின்ன வயசில் செஞ்சது. நான் சும்மா சக்கரை பாவை போட்டு காய்ச்சி அப்படி அதை தூக்கி அதில் கொட்டி கலக்கி சாப்பிட்ருவேன். மரத்தில் பொறிச்சு நானே செய்வேன். இன்றைக்கி வந்து நீங்கள் செஞ்சு தரீங்க. அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் என்ன வேலையாம்மா? நம்ம இருந்த வீட்டில் மரம் இருக்குமில்ல, கொஞ்சம் தான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தான் ஊற்றிருக்கீங்களா? நெய் ஊற்றிட்டாங்க. ஓகே, இது மாதிரி யார் யார் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நெல்லிக்காய் டக்குன்னு செஞ்சிடலாம். ஊற்றினா கொஞ்சம் நல்லா வளர்க்கணும். நெல்லிக்காய் கழுவி இது நல்லா கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருக்குது. எடுத்துடலாமா? பக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் எடுங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு சூப்பராக இருக்கு. ஓகே, இதுலேயே இப்போ பாவு கரைச்சிடலாம். பாவுக்கு தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். அது இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாமா? ஆமாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு காய்ட்டு ஒரே ஒரு ஏலக்காய். ஏலக்காய் லாஸ்ட்டு போட்டு வச்சு பாருங்க மேலே. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. நெய்யில் வருதுன்னா நல்ல மனம். நல்ல வாசனையாக இருக்குது. சூடாக இருக்கணும். சாப்பிட்டு பார்ப்போம். ஏலக்காய் ஒன்று போடலாம். புளிக்குது அப்பா. சக்கரை அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஆஹா, அப்பா நல்ல புளிப்பு. சக்கரை போதும் போதும், என் சர்க்கரையெல்லாம் தீருது. என் சர்க்கரையெல்லாம் முடிச்சிருவாங்க போல இருக்கு. ஜம்மா, பொங்கலுக்கு கொடுத்த சர்க்கரை, பொங்கலுக்கு கொடுத்த சர்க்கரையை பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சுக்குவீங்க போல இருக்கு. உங்களுக்கு வேணா நான் வாங்கி தரேன். அது போதும் போதும் போதும். ஏம்மா எவ்வளோ பால் எத்தனை நீங்கள் தான் குடிக்கிறீங்க பாருங்க. எப்படி வெந்ததுன்னா சரியா போகுது. வேறு கொடுத்தாங்க. நல்லா கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நெல்லிக்காயை போடணும்.
சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை போட்டோம். போட்டுடலாம். அப்போ தான் வேகிறதுக்கு கரெக்டாக. ம். இப்போ இதுலேயே வேகும். நல்லா வெந்து வரணும். நல்லா இந்த பாகில் வேகும்போது இந்த இனிப்பெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அம்மா ஓ அம்மா கமகமன்னு மனம் வருதுமா. பார்த்தியா இப்படி தண்ணி பாகு. வத்திடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும்ங்க. ஆ இப்போ பார்த்தியா கெட்டியாயிடுச்சு. ஓ இந்த அளவுக்கு வரணுமா? மணக்குது. சரி சரி சரி. சரியா? நீங்கள் தான் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கீங்க. சூப்பர்மா. கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா ஓ நான் கூட தண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஆனால் கரெக்டாக இருக்கு ரெண்டு வரையில். சூப்பர். செஞ்சுதான் சாப்பிடுவோம். ம் சரி சரி. அதுக்குள்ளே சாப்பாடு வச்சு விட்டாச்சு. சாப்பாடு வேகுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ம் சரி நல்லா அப்புறம் வத்தி இறக்கிடலாம். ஆ நல்லா கொஞ்சம் திக்காக வத்தி வரட்டும். அப்போ தான் எடுத்து அதான் சாப்பிட எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். உள்ளிக்காய் நல்லா வெந்துருமில்ல. சரி ஆகட்டும். அம்மா என்னாச்சு? கெட்டியாயிடுச்சா? சரி நிறுத்திடுங்க. நிறமே மாறிடுச்சு அப்படியே. சூப்பர். நீ அவ்வளோதான் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா? ஆறட்டும். சூடு ஆறும். சூடு ஆறட்டும், இல்லைன்னா வாய் வந்து போயிடும். சரி ஓகே. பாத்திரத்தில் மாத்துறீங்களா? கெட்டியாயிடுச்சு. நல்லா மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சாம்மா. சரி பாருங்க. சின்ன நெல்லிக்காயை வச்சு யாரெல்லாம் இப்படி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஆனால் நீங்கள் சொன்னது சரியாக தான் இருக்குதுமா. குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கெல்லாம் இதே குலோப் ஜாம். ஓகே சரி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூடாக இருக்கும். எல்லாம் வாயில் வைக்க முடியாது. ஆமாம் சரி நல்லா ஆறட்டும். தண்ணியில் வச்சிடலாமா? சரி ஆறட்டும். அப்படி டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்தலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாப்பிட்றக்கூடாது ஏம்மா? ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குதே. நம்ம இன்னும் கூட சக்கரை போடணும். அவ்வளோ புளிப்பு இருக்குல்ல? அவ்வளோ புளிப்பு இருக்குது. புளிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரை போடணும். சரி ஓகே. சக்கரை போட்டால் நமக்கு இது போதும். நல்லா இனிப்பாக சாப்பிடணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுங்க. இதுக்கு நிறைய சக்கரை பிடிக்கும். ஆமாம் சரி. சக்கரை போட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எங்க நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கெட்டியாக இருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை போட வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா மிட்டாய் மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாம் எப்படி இருக்குன்னு சொல்ல உடனே. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். பாய்.